ஆளோ அப்படியே புன்னகையோடு நிற்கிறான். மறுநாள் முதலில் ஆர்யா முகம் சிவப்புபடுத்தும் தூரிகையால் சீர் செய்கிறாள். ஆனால் கண்ணாடியில் பிரதிபிம்பம் அதை ஒரு வினாடி தாமதமாகவே செய்கிறது. பிறகு காஃபியை குடிக்கிறாள். கண்ணாடியில் பிரதிபிம்பம் காஃபியை குடிக்கவில்லை, வெறுமனே அவளை வெறித்து பார்க்கிறது. இரவு வந்தது. ஆர்யா அறை விளக்கின் சுவிட்சை கிளிக் என்று அழுத்தி அணைக்கிறாள். அறை கருத்து சூன்யமாகிறது. ஆனால் என்ன? அந்த இருளில் கண்ணாடியில் மட்டும் பிரதிபிம்பத்தின் 2 கண்கள் மங்கலாக பிரகாசிக்கின்றன. ஆர்யாவின் குரலில் சிந்தனை. அது இனி என் நிழல் அல்ல, அது என் அறையின் 3வது நபன். அது என் வாழ்க்கையை முழுவதுமாக நகலெடுத்து விட்டது. பயம் ஆர்யாவை கவ்விக்கொள்கிறது. இனி போதும் என்று சொல்லி ஒரு கருப்பு போர்வையை எடுத்து உஸ் என்ற ஒலியுடன் கண்ணாடியை மூடுகிறாள். அமைதி நிலவுகிறது.